ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என நோக்கத்தில் தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமூக தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் சார்பிலே தலைவர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதில் வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பட்ஜெட் செஷன் சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையில் தமிழக அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். அதற்கேற்ப ஒரு குழுவாக சென்று முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை நேரிலே சந்தித்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அவசியம் முக்கியமானது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் 50 விழுக்காடுக்கு கீழ்தான் இடஒதுக்கீடு அங்கே இருக்கிறது. காரணம், உச்ச நீதிமன்றம் 1963 பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் என்ற அந்த காலத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அதன் பிறகு அதை இந்திரா சாணி வழக்கிலே 92 அதை உறுதி செய்து 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று. ஆனால் அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்திலே 94 முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையிலே பாதுகாப்பாக அதை சட்ட திருத்தம் மூலமாக அதை செய்தார்கள். அதன் பிறகு அந்த 9வது அட்டவணையும் உச்ச நீதிமன்றம் அதை நாங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யலாம் என்று அப்பொழுது 2008 தலைமை நீதிபதி அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே 2010 ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அங்கே இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே ஓராண்டிற்குள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். ஆனால் அதை நடத்தவில்லை, அந்த சூழல் நடத்தவில்லை. அதன் பிறகு 2012 பல வழக்குகளை போட்டார்கள். அந்த வழக்குகள் கடந்த வாரம்தான் உச்சநீதிமன்றத்திலே முடிவடைந்தது. காரணம், அந்த வழக்கை போட்டவர்கள் அவர்களுடைய படிப்பை முடித்து விட்டார்கள் என்ற நோக்கத்திலே அந்த வழக்கை முடித்து விட்டார்கள். ஆனாலும் இன்னும் 2-3 அந்த மைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இது பொதுநல வழக்குகள். இது எப்போ வேணா வரும். அது வந்ததுன்னா நீதிபதிகள் கேட்கின்ற கேள்விக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல முடியாது. காரணம், இந்த கணக்கு இல்லாமல் அவர்களுக்கு நியாயப்படுத்த முடியாது. ஆக அது அவசியமானது. அது மட்டுமில்லை, இந்தியாவிலே கர்நாடகம், பீகார், தெலுங்கானா இந்த 3 மாநிலங்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். அதே போன்று ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் முதல் எடுத்திருக்கணும், ஆனாலும் எடுக்கலை. அதே நேரத்தில் இப்போ எடுக்கின்ற ஒரு சூழல் வந்து இருக்கிறது. எல்லா கட்சிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொள்ளாத இப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஆளும் கட்சி சார்ந்தவர்கள் இங்கே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முன்னாள் அமைச்சர்கள் வரையிருந்தார்கள். அதே போன்று எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின்
தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காலையிலே இந்த கூட்டம் தொடர்வதற்கு முன்பாக என்னை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் இந்த கூட்டத்திற்கு எங்களால் வர முடியவில்லை, ஆனாலும் நாங்கள் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம், இந்த கூட்டத்திலுடைய கருத்துக்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம், இதற்கு அப்படி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்திற்கு தொடர்பு முன்னாக இந்த எங்கள் கட்சி இந்த கூட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறது, இதை நாங்கள் நேரடியாக வந்து நாங்கள் சொல்கிறோம், அது பிறகு நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். அதில் எங்களுடைய நிலைப்பாட்டும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய நிலைப்பாடு, அது இல்லாமல் தனியார் துறையில் இடஒதுக்கீடெல்லாம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க, கொள்கைகள்லாம் சொன்னாங்க. அப்போது அது போன்று பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 99.9 விழுக்காடு கட்சிகளும் அத்துணை அமைப்புகளும் தமிழ்நாட்டில் உடனடியாக தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் இடஒதுக்கீட்டுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாட்டிலே பட்டியலின மக்கள் 3 பெரிய பிரிவுகள் இருக்கின்றார்கள். அதில் உட்பிரிவுகள் 76 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 76 உட்பிரிவுகளில் கிட்டத்தட்ட இந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 உட்பிரிவுகள் தான் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க, அதிக அளவில் அந்த இடங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது யார் அதிக அளவில் எடுக்கிறாங்க, யாருக்கு கிடைக்கல, அது தெரியுதுன்னா கணக்கெடுப்பு நடத்தணும். இது இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். மத்தியில் மோடி அவர்கள் ரோஹிணி ஆணையத்தை 2017 அமைத்தார். அந்த ரோஹிணி ஆணையம் எதுக்குன்னா, மத்தியில் கிடைக்கின்ற இந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது, 27% ரிசர்வேஷன். அந்த 27% ரிசர்வேஷன் எத்தனை பேர் கிடைக்குது, எத்தனை பேர் கிடைக்கல? ஏன்னா ஓபிசியில் மொத்தம் சமூகங்கள் பார்த்தீங்கன்னா 2633. அந்த 2633ல் அங்கே ரோஹிணி கமிஷனுடைய ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, 1977 சமூகங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த 27% ரிசர்வேஷனில் வெறும் 2.5% தான் அவங்களுக்கு கிடைக்குது, இடங்கள் கிடைக்குது. மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 656 சமூகங்கள் 97.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அநீதி. அதில் இன்னும் சொல்ல போனால் வெறும் 10 சமூகங்கள் 25% இடஒதுக்கீடை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த 27%. அப்போது இதெல்லாம் இது போன்ற வேற்றுமைகள்லாம் அகற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எடுக்கணும். மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு ஒரு மேக்ரோ லெவல், மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க, அது மேக்ரோ லெவல்னா தலை என்ற கணக்கு அது. ஆனால் உங்களுக்கு உண்மையான சமூக பின்தங்கிய நிலை தெரியும்னா இப்படி மாநில அரசு தான் எடுக்கணும். இப்போது உச்சநீதிமன்றமும் சரி, உயர்நீதிமன்றத்திலையும் எத்தனையோ இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கின்றார்கள், தடை கொடுத்திருக்கின்றார்கள். காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை, எண்ணிக்கை மட்டும் போதாது, அதில் சமூக பின்தங்கிய நிலை தெரிஞ்சாதான் அது இடஒதுக்கீடு நீங்கள் வழங்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. பீகார் தீர்ப்பு, பீகாரில் கூட அங்கே பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சோஷியல் பேக்வேர்ட்னஸும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நீதித்துறையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மாநில அரசு எடுத்தால்தான் அந்த புள்ளி விவரங்கள், கிட்டத்தட்ட தெலுங்கானாவில் 75 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, 75 விவரங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. இந்த விவரங்கள் வைத்துத்தான் அடுத்த தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலம் இந்த விவரங்கள் வைத்து தமிழ்நாடு மிக வேகமாக முன்னேறும். தமிழ்நாடு முன்னேறும்னா ஏதோ பெரிய பெரிய மால், ஹைவேஸு, ஏர்போர்ட்டு, போர்ட்டு கட்டினா பத்தாது, ஐடி பார்க் கட்டினா பத்தாது. அதில் சுற்றி இருக்கிற மக்கள் முன்னேறணும். கல்வி, சுகாதாரம், சமூக நிலை, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் முன்னேறணும். அதுதான் உண்மையான முன்னேற்றம். அதற்கு இந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு என்னை வீட்டில் நேரில் சந்திக்கிற நேரத்தில் இதெல்லாம் நான் விளக்கி சொன்னேன். நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள்,
முதலமைச்சருடைய முதல் கடமை என்னன்னா, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 8 கோடி மக்களுடைய நிலை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தினா தான் அப்போ நீங்க இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, சமூக திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், யார் படிக்கலையோ அவங்களுக்கு அரசு கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம், யாருக்கு வேலை இல்லையோ அரசு கடன் கொடுத்து வேலையை உருவாக்கலாம். அதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னு நான் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கே ஏற்றுக்கொண்டார். அப்போ முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னதெல்லாம், எங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் முதல் வாக்குறுதி கொடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும், சமூக நீதி அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வேணும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அவங்களுடைய முதல் வாக்குறுதியை ஞாபகப்படுத்தினார். அதான் இந்த தீர்மானத்தையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். உறுதியாக முதலமைச்சர் அவர்கள் இதை விரைவில் அறிவிப்பார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு குழுவாக நாங்கள் சென்று முதலமைச்சரை சந்தித்து இல்லை நேரிலே நாங்கள் வலியுறுத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆளுங்கட்சியா இருந்தது. நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். ஏன்னா இது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாருக்குமே எடுத்திருக்கிறாங்க. அதுவும் கர்நாடகாவில் 2 முறை எடுத்திருக்கிறாங்க, தெலுங்கானாவில் ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்திருக்கிறாங்க, பீகாரில் எடுத்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த எடுக்கிறதுக்கு தடை எதுவுமே கிடையாது. அதில் வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு தீர்ப்பாகவே வழங்கியிருக்கின்றார்கள். இதை வந்து மத்திய அரசு மட்டுமில்ல, கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்கலாம், அண்டர் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 சொல்லியிருக்கிறாங்க. அதனால லீகலாக எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. அது இல்லாமல் மற்ற மாநிலங்கள் இருக்கிற அந்த விவரங்கள் கணக்கெடுப்புலாம் நடத்தினா நிச்சயமாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நிதியும் இருக்குது தமிழ்நாட்டில், அதிகாரிகளும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்க கணக்கெடுப்பு அவங்கள 2 மாதம் எடுத்தால் போதும். நிதியும் இருக்குது, மனசும் இருக்குது, தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தடையும் இப்போ பார்த்தா எல்லா கட்சியும் வந்துடுச்சு. 99.9% கட்சிகள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கு. வராத கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. எல்லா அமைப்புகளும் இதில் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது அவசியமாக இது வந்து முதலமைச்சர் நடத்துவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. டைம் ஃப்ரேம்லாம் எதுவும் கிடையாது இல்லை. ஏன்னா இப்போது கூட்டத்தொடர் 18ஆம் தேதி ஜூன் 18 தொடங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆளுநர் உரை இல்லை, அதில் வந்து ஒரு அறிவிப்பாக வந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு அறிவிப்பு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதை வந்திருக்காங்க. அது அவங்க ஆளுங்கட்சியும் சார்ந்தவர்களும் இங்கே நல்ல சூழல் இருக்குது. அதில் நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். இப்ப கடந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தது. அந்த 5 ஆண்டுகள்ல நீங்க பல போராட்டங்கள் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி அனைத்து கட்சி போராட்டம்லாம் கூட கூட்டி பண்ணிருக்கீங்க. அப்ப திமுக அரசு செய்யணும்னு நீங்க பல முறை வலியுறுத்தினீங்க, ஆனா அப்ப செய்யல. ஆனா இப்ப ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்க. இது என்ன மாற்றமா? இதை வரவேற்கின்றோம். இந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இல்ல ஆட்சியில இருக்கிறப்ப அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழலா? அப்படி இருக்கிறப்ப தாவேக்கா புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் சவால்கள் இருக்கிறதா அவங்க நினைக்க மாட்டாங்களா? அரசாங்கமா சொல்றேன், கட்சியா ஆதரவு கொடுத்தாலும் அரசாங்கமா கேட்கிறேன். இல்ல புரியல, மறுபடியும் சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுக வந்து இதை செயல்படுத்தல, அவங்க உங்களுக்கு இப்ப தொலைபேசி வாயிலா வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்ப இருந்தப்ப ஏதாவது சவால் இருந்திருக்குமா? அதை இப்ப தாவேக்கா சமாளிக்குமான்னு நினைக்கிறேன். இல்ல, அது வேற சூழல் இருந்தது. அப்போ நான் அதுக்குள்ள இன்னைக்கு நான் போக விரும்பல. ஏன்னா தேவையில்லை, நான் விரும்பல. எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அதவே நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதை நிச்சயமாக செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்கள தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள சார்ந்த ஒரு பிரதிநிதி வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருக்குது. அதில் நீங்கள் மட்டும் தயவு செய்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தீர்மானத்தில் முதலமைச்சரை சந்திக்க போறதா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஆளுநர் உரைக்கு முன்னாடியே போய் சந்திக்கிற திட்டம் முன்னாடி முடிச்சிடலாமா? நன்றி.